வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது மிரர் ஒர்க் கண்ணாடி வேலை நாள் 9. இது 2வது பகுதி. நம்மளுடைய உள்ளார இருக்க அந்த சிறு குழந்தையை நம்ம நேசிக்கிறோம். பார்ட் 2 ஆஃப் ஹீலிங் த இன்னர் சைல்டு. எல்லாருக்கும் உள்ளார ஒரு குழந்தை இருக்குது இல்லையா? நம்ம சிறு வயது அந்த குழந்தையோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒட்டி வைங்க, கண்ணாடியை பார்த்து பேசலான்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யோசித்து பார்க்கலாம். அந்த குழந்தை கூட நீங்கள் எவ்வளோ காலமாக பேசியிருக்கீங்க? பேசுகிறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறதே கிடையாது. இப்போ தான் திரும்பி பார்க்குறேன் அந்த இன்னர் சைல்டு ஹீலிங் நிறைய எல்லாரையும் பார்க்கும்பொழுது இதுதான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் நினச்சேன், எனக்கு பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னுடைய சைல்டுஹுட் ரொம்ப சந்தோஷமான ரம்மியமான நாட்கள். நானும் என் சகோதரனும் மற்ற சகோதரிகளும் சேர்ந்து ஜாலியாக போவோம். கடலூர் நியூ டவுன்லேருந்து ஓல்டு டவுன் போய் அங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க பொண்ணுங்க கூட, அப்புறம் சில சமயம் ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்கள கூட சேர்ந்து நாங்கள் பிக்னிக் போவோம் கடலூர் ஓட்டி பீச்சில். இப்போல்லாம் குழந்தைங்களெல்லாம் அந்த மாதிரி அனுபவத்துக்கு பயமாக இருக்குது. அப்போல்லாம் கிடையாது. 7, 8, 9 வயசு 10 வயசு நாங்கள் எல்லோரும் போவோம். பிக்னிக் பாக்ஸு எடுத்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டு அங்கே போய் ஒரு நாவில் போவோம். ஒரு டவுன் பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி அவங்க கூட சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு நாவு அப்படியே பரிசல் சொல்லுவாங்கள்ல, அந்த பரிசலில் போய் அந்த சின்ன ஒரு ஸ்ட்ரீம் வரும், உப்புனாருன்னு ஒரு ஆறு வரும். அதை தாண்டறதுக்கு பரிசலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பைசா கொடுக்கணும். இப்போ ரிமெம்பர் 6 பைசே ஆர் 10 பைசே கோ டு அண்ட் ஃப்ரோ ரெண்டுத்துக்கு சேர்த்து அதில் கொண்டு போய் அங்கே விடுவாங்க. அங்கேருந்து இறங்கி பீச்சுக்கு போகலாம். லைட் ஹவுஸ் இருக்கும். வி யூஸ் டு கோ கிளைம், தென் கலெக்ட் ஷெல்ஸ் எல்லாம் அந்த லைட் ஹவுஸில் ஒரு தரையும் போய் தூரத்தில் இருக்க கப்பல் எல்லாம் பார்ப்போம், ஜாலியாக இருப்போம். அதுக்கப்புறம் சோழி எல்லாம் பொறுக்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு, ஐயோ நான் இங்கே போய் பார்த்தேன் அங்கே போய் பார்த்தேன்னு போய் சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்று கத்திக்கிட்டு எல்லாம் ஓடி வந்து திருப்பியும் பரிசலில் ஏறி சாயந்தரம் இருட்டின அப்புறம் பரிசலில் ஏறி திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஜாலியான நாட்கள். இது மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது எங்களுக்கு சின்ன வயசில். அதனால் யோசித்து பார்த்தேன், நம்ம அம்மா அப்பா நம்மளை எதுவுமே கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. இங்கிலீஷ் ஃபில்ம் மார்னிங் ஷோ ஒண்டி தான் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு விடுவாங்க. நாங்கள் வரதா இருந்தாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் விட்டுருவாங்க. ஆர்டிஓட பொண்ணுங்க கூட போறியா, போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. அப்பா ரொம்ப ஃபேமஸ் அதனால் அவங்க கூட அவங்களோட டாட்டர்ஸ் கூட போகிறியா, போயிட்டு வா அப்படின்வாங்க. நான், என்னுடைய அக்கா, என் தங்கை, அப்புறம் ஒரு அண்ணன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் மார்னிங் ஷோ போய் பார்ப்போம். இங்கிலீஷ் படம் மார்னிங் ஒன்லி தான் போடுவாங்க ஒரு தியேட்டரில், நியூ சினிமான்னு ஒரு இதில் போய் பார்த்துருப்போம். ஜாலியான நாட்கள். யோசித்து பார்த்தா அந்த இன்னர் சைல்டுக்கு எல்லா சுதந்திரமும் இருந்தது, சந்தோஷமாக இருந்தோம். ஐ ஹேட் அ ஹாப்பி இன்னர் சைல்டுன்னு அதுக்கிட்ட கூட நான் பேசலையேன்னு நினச்சிட்டு இருந்தபோது தான் திடீர்னு எனக்கு ஒரு அவேர்னஸ். யங்காக இருக்கும்போது டீனேஜர் எல்லாத்துலேயுமே சந்தோஷமான நாட்கள் தான். ஹர்ட் ஆகலை, யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் ஒரு பிராயத்துக்கு பிறகு நானும் அதை சந்திக்க நேர்ந்தது. இது செய்யணும், இது செய்யக்கூடாது, நீ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் என்ன தான் வேலை பார்த்தாலும், பெரிய வேலையோ சின்ன வேலையோ எது பார்த்தாலும் சில விதிமுறைகள் வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளார புழுங்கிய காலம் திடீர்னு ஞாபகம் வந்தது. இதை படிக்கும்பொழுது தான் இதில் சொல்லுவாங்க, லூயி ஹே சொல்லுவாங்க, வென் யூ ஆர் டாக்கிங் டு யுவர் இன்னர் சைல்டு கீப் அ டிஷ்யூ வித் யூன்னு, டிஷ்யூ பேப்பர், ஏன்னா அழுக வரும்னு. நான் கர்ச்சீஃப் தான் வச்சுருந்தேன் நேற்றுக்கு. இட்ஸ் ஓகே இல்லை? அப்போ நம்மளே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அடங்கி தான் போயிருக்கோம், எவ்வளோ அடக்கி இருக்கோம் நம்மை. இப்போ என்ன பண்ண முடியுமே. அதுக்கு தான் அந்த ஹீலிங், அதுக்கு தான் இது உதவுது. ஒரு யங் அடல்ட்டாக இருக்கட்டும், ஒரு சிறிய வயது குழந்தையாக இருக்கட்டும், அல்லது ஒரு வளர்ந்த பெண்ணாக இருக்கட்டும், அல்லது வளர்ந்த ஆண்மகனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்மளும் மற்றவங்கள மாதிரி நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு, விமர்சனம் பண்ணிக்கிட்டு
அடக்கி வச்சுருப்போம். அந்த குழந்தைய மேலே வளர விடாமல் பண்ணியிருப்போம். இப்போ பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் மை இன்னர் சைல்டு. ஐ ஆம் இன் சார்ஜ் ஆஃப் மை லைஃப் நவ். சொல்லுங்கள். இனிமேட்டு யார் நம்மளை என்ன பண்ணுறது? 30 வருஷமோ, நான் 10 வருஷமோ, 20 வருஷமோ அந்த குழந்தை கூட நீங்கள் பேசவே இல்லை. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 50, 60 வருஷம் பேசவே இல்லை. இனிமேட்டு தான் பேசணும். பேசினேன் நேற்றுக்கெல்லாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம எப்பயுமே மிரர் ஒர்க்கில் 4 வேலை பண்ணுவோம். ஒன்று கண்ணாடியை பார்த்து ஒன்று பேசணும், 2வது நாட்குறிப்பு எழுதணும், 3வது தாட் ஃபார் த ஹார்ட், 4வது ஒரு தியானம். ஓகே, இன்றைக்கி கண்ணாடியில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே 5 வயசு உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கீங்களா? அதுக்கிட்ட போய் அந்த கண்ணாடியை பார்த்து பேசுங்க. ஃபோட்டோ இல்லையா, பரவாயில்ல. உங்களுக்கு தெரியும்ல உங்களுடைய சிறு வயது பிராயத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு. அதை மனசுக்குள்ளார நினச்சிட்டு பேசுங்க. சொல்லுங்கள் அந்த குழந்தைகிட்ட, நான் ஒன்று கேர் பண்ணுறேன், ஒன்று ஐ லவ் யூ, நான் ஒன்று நேசிக்கிறேன், நிஜமாலுமே நேசிக்கிறேன். ஐ கேர் ஃபார் யூ, ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அப்படி சொல்லுங்கள். கண்ணாடி முன்னாடியே நின்று பேச முடிஞ்சா, இல்லாட்டா ஒரு கையில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். அந்த கண்ணாடியில் பார்த்து சொல்லுங்கள். உங்கள் கண்ணை பார்த்து உங்களுக்குள்ளார இருக்க அந்த சிறு குழந்தையோ அல்லது அந்த டீனேஜரோ அல்லது அதை வளர்ந்த அந்த பெண்ணையோ பையனையோ பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் சாரி, நான் வருத்தப்படுறேன். ஏன்னா உன் கூட நான் பேசவே இல்லை. நீ எத்தனையோ வருஷம் ஆச்சு உன்னை அங்கீகாரம் பண்ணி உன் கூட பேசவே இல்லை. நான் உன்னை நிறைய தடவை திட்டிருக்கேன். நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம், நம்மளே திட்டுறோம் இல்லையா? இப்போ அந்த குழந்தைகிட்ட பார்த்து சொல்லுங்கள், நான் இது வரைக்கும் நம்ம பேசாமல் இருந்த எல்லா வருஷத்துக்கும் சேர்ந்து இப்போ நான் ஈடுகட்ட விரும்புகிறேன். ஓகே, இதை சொல்லுங்கள். அழுக வருதா? அழுதுருங்க, அவ்வளோதான். கண்ணாடியை பார்த்து இதுதான் செய்யணும். அப்போ தான் அந்த ஹீலிங் நடக்கும். உள்ளார அந்த புண்ணு ஆறும், மனக்காயங்கள் ஆறும், அந்த குழந்தையும் சந்தோஷப்படும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு டைரியில் எழுத போகிறோம். அந்த சின்ன குழந்தைக்கு என்னென்ன பிடிக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போதோ பொண்ணாக இருக்கும்போதோ உங்களுக்கு என்ன பிடிச்சது அதையெல்லாம் எழுதுங்க. அதையெல்லாம் போய் செய்யுங்க. கையை பிடிச்சி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அது நீ செய்ய போகிறது நீங்கள் தான். இந்த வயசில் தான். மண் செத்தில் குதிக்கணுமா அல்லது மேலேருந்து ஏறி தண்ணியில் டைவ் அடிக்கணுமா, ஆற்றுல? இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது இல்லை. முன்னாடியெல்லாம் எல்லோரும் போவாங்க, போயிட்டு ஆற்றுல மேலே ஏறி நின்று ஆற்றுல குதிப்பாங்க மரக்கலையிலேருந்து. எங்கள் அண்ணன் எல்லாம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்மளாம் பண்ண விட மாட்டாங்க. பொண்ணுங்க நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அதை இப்பயும் பண்ண முடியாது, விட்டு செல்லுங்க. எது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாமே. ஜாலியாக எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். சில்லியாக இருக்கும். அந்த சில்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் அவங்க டைரியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ண போகிறீங்க. 3வது தாட் ஃபார் த டே. இன்றைக்கி என்ன என் நினைவு, நம்ம இருதயத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஐ ஆம் வில்லிங் டு சேஞ்ச் அண்ட் க்ரோ. இது எனக்கு கிடைக்கல, அது கிடைக்கலன்னு அந்த உள்ளார ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தில்ல, அது இப்போ சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அது கூட நீங்கள் பேசிட்டீங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னு அதுக்கு ஒரு ஐ வில் கேர் ஃபார் யூ, ஐ கேர் ஃபார் யூ, நான் உன்னை பத்திரமா பார்க்கறதுக்கிறேன், நான் நேசிக்கிறேன்னு அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. ஸோ த சைல்டு இஸ் ஹாப்பி. அந்த சைல்டுக்கு நம்ம இனிமேட்டு இதே மாதிரி இருக்க மாட்டோம், பழைய மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம ஒரு புதிய அதுவும் புதிதாக மட்டுமில்லை, ஒரு பெட்டர் பர்சனாகவும் நம்ம இருக்க போகிறோம். பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் கழுவி தள்ளிட்டு நீங்கள் இப்போ எப்படி ஹூ யூ ரியலி ஆர், நீங்கள் நிஜமாலுமே எப்படி இருக்கிறீங்களோ அதை மாதிரி இருங்க. ஒரு வாழ்க்கை ஒரு மாறுதல் ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது தான். இதுதான் தாட் ஃபார் த டே. ஐ ஆம் வில்லிங் டு சேஞ்ச் அண்ட் க்ரோ. நான் மாறுவதற்கும் வளருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் இனிய வார்த்தை. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண போகிறோம். மெடிடேஷன் பண்ணும்போது அந்த குழந்தை மனசுக்குள்ளார அந்த குழந்தைய கொண்டு வாங்க. அந்த குழந்தைக்கு முன்னாடி போய் நில்லுங்க. நான் தான் உன்னுடைய வருங்கால பேரை சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. உங்களுடைய வருங்காலம் நான் தான்.
உங்கள் ஃப்யூச்சர் உன்னோட வருங்காலத்தில் இருக்கிற நான் வந்திருக்கேன், இப்போ உன்னை கூட்டிகிட்டு போவேன், நான் வந்து உனக்கு காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதை உன்கிட்ட சொல்ல தான் வந்திருக்கேன் வான்னு அதை கூட்டிகிட்டு வந்து இந்த கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நின்று பார்க்குறீங்களா? ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சிலது ஏதோ இழந்துட்டா மாதிரி தோணுதா? ஏதாவது இழந்த மாதிரி தோணுச்சுன்னா ஒரு வேலை பண்ணலாம். நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நினைவு கூறலாம். பிறந்தது தெரியல. இப்போ என்ன கேட்டால் எனக்கு ஒரு 2 வயசுலேருந்து ஞாபகம் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நான் யோசித்து பார்த்தேன். 2 வயசுலேருந்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ஞாபகம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்ததை நினைவு கூறுங்க. அந்த குழந்தை கூடயே வாங்க. பாருங்க, முதல்ல ஸ்கூலுக்கு போனது, ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு, அப்புறம் காலேஜுக்கு போனது, வேலைக்கு போனது, இல்லை இன்னும் நீங்கள் ஸ்கூலு காலேஜில் தான் இருக்கிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளையும் நினைவு கூறுங்க. சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இப்போ அந்த எல்லா பார்ட்ஸுக்கூடையும் சேர்த்துக்கிட்டு இப்போ திருப்பியும் நீங்களும் அந்த குழந்தைய வந்து கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எதுவுமே குறையில்லை, எல்லாமே நிறைவாக இருக்குது. அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபை பார்த்து வரும். அது உங்களை கையை நீட்டிட்டு அரவணைக்க வரும். ஏய், நான் தான் உன்னுடைய வருங்காலம், வா நம்ம ஒரு அன்பான வாழ்க்கையை நடத்தலான்னு கூப்பிடும். கோ வித் இட், ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுடைய உள்ளார இருக்க குழந்தைய நேசிங்க. நீங்களும் எல்லா ஸ்டேஜில் இருக்க எல்லா இதையும் சேர்த்து நேசிங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற உங்கள் வருங்காலத்தையும் பாருங்கள். ஸோ வருங்காலம் உங்களை பார்த்து சொல்லுது, நான் தான் உன்னுடைய ஃப்யூச்சர், நான் உன்னை நேசிக்க வந்திருக்கிறேன்னு. நீங்களும் சொல்லுங்கள் எஸ். இப்போ லைஃபே நம்மளோட வாழ்க்கையே என்ன, ஒரு ஒரு பழசோ, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் கடந்து வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது வாழறதுக்கு, நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியையும் நாம் நேசிக்கணும், அதை ஏற்றுக்கணும். இது நான் தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம நேசிக்க ஆரம்பித்தா நம்மளே குணமாயிடும். நம்மளுக்குள்ளார இருக்க காயங்கள்லாம் ஆறிடும். நம்ம வந்து நம்மளை மன்னிக்கலைன்னா, நம்மளை வந்து காயத்தை ஆற விடலைன்னா எப்படி நம்ம முழுதாக மாற முடியும்? ஹீலிங் வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் நம்மளை முழுதாக புதுப்பிக்கும். நம்மளே குணப்படுத்துகிறோம் அன்பு மூலமாக. அன்பு வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். அதனால் உங்களுடைய உள்ளார இருக்க அந்த சின்ன குழந்தையை நேசியுங்கள். அதுக்கு வாழ்க்கையை இது வரைக்கும் நான் பேசலை, அங்கீகாரம் பண்ணலை, நம்மளை யாரும் கேர் பண்ணலை, உள்ளார அது இருக்கிறதால சில வாழ்க்கையில் நீங்கள் சில இதெல்லாம் உங்களால் அடையவே முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பேரண்ட் இருந்துட்டு நம்மளே ஒரு பேரண்ட்டாக இருந்து நம்மளே அந்த குழந்தைய தடுத்துட்ருப்போம். புரியுதா? அதனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். 9 நாள் தாண்டி வந்துட்டோம், இன்னும் ஒரு 12 நாள் தான். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு புதுமையாக ஒரு பிறப்பு எடுப்பீங்க. நீங்களே பார்ப்பீங்க, எனக்கு இதை செய்ய செய்ய எனக்கு உள்ளார நிறையா மாறுதல்கள் வருது, உணர்கிறேன். இந்த புத்தகம் ஏன் எனக்கு முன்னாடி கிடைக்கல? லூயியோட மற்ற புத்தகம்லாம் வச்சுருக்கேன், இதை நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இதை பார்த்த உடனே சரி பண்ணலாம், உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே. எனக்கு கைக்கே இத்தனை வருஷம் கழித்து நான் இவ்வளோ புக்கு லவர், இவ்வளோ புக்கு வாங்கி சேர்த்து வச்சுருக்கேன், இந்த புக்கு இப்போ தான் கிடச்சிது. சரி, அதை எல்லோரும் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 12 நாள் நம்ம இதிலே தொடர்ந்து பயணிக்கலாம். பாய்.